ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பர்பான மட்டன் நல்லி சூப் குடித்தா எப்படி இருக்கும்? அது காரசாரமான ஒரு சூப் குடித்தா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் 2 லிட்டர் மட்டன் நல்லி சூப் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1/2 kg நல்லி எடுத்திருந்தேன். அது நல்லா சால்ட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதனோட மேரினேஷன் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டேஸ்ட்டுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த கழுவி வச்ச நல்லி எடுத்து போட்டாச்சு. அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு தட்டி போட்டுக்கிட்டேன். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா பூண்டையும் தோலோடு தட்டி போட்டாச்சு. 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா கோரியண்டர் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் தென் சால்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அண்ட் தென் ஒரே ஒரு பட்டை, 2 பீஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விடுங்க. எந்த அளவு சூப்பு பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டு இன்றைக்கி நான் மட்டன் அப்படிங்கிறதால வேகாது, நல்லா அந்த வெந்து அந்த எலும்பில் இருக்கிற ஜூஸ் வெளியே வரணும். அதனால் 10 விசில் விட்டேன் நான். 10 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டுட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த சூப் நான் சொன்ன மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் இந்த ஸ்பைஸ் லெவல், அதாவது இந்த பெப்பர் சால்ட் போடுறீங்க இல்லையா, அதுதான் அந்த இடத்துல டேஸ்ட்டே பயங்கரமாக உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்.